உறவுகள் எல்லோருக்குமே மகிழ்ச்சியான வணக்கங்கள். இந்த காணொலியில என்ன விடயங்களை பார்க்க இருக்கிறோம்னு சொல்லி கேட்டால், அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்தால்தான் தேர்வு கிடைக்கும் என்று சொல்லி கொடிகாமத்துல சந்தை வியாபாரிகள் தங்களுடைய விசனத்தை தெரிவிச்சிருக்கிறார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள், அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லி அந்த விடயங்களை இந்த காணொலியில பார்க்க போகின்றோம். அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த பிபல் ரத்நாயக் அவர்கள் இன்றைக்கு ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்ற, அதாவது பிள்ளையானை சந்திக்க ராஜபக்ச தரப்பினர்கள் பாடுபடுகிறார்கள் என்று சொல்லி இந்த உப்பு தொடர்பாகவும் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அது தொடர்பாக முழுமையாக இந்த காணொலியில பார்க்க இருக்கின்றோம். காணொலிக்கு போறதுக்கு முதல் நீங்கள் இப்பதான் எங்க சேனலை முதல்ல மாறிங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு உடனுக்குடன் பார்த்து கொள்ள முடியும் என்று சொல்லிக்கொண்டு காணொலிக்கு போவோம். அர்ச்சுனா வந்தால்தான் எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி கொடிகாமத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் தங்களுடைய விசனத்தை தெரிவிச்சிருக்கிறார்கள். இதனுடைய அடிப்படை காரணம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நேற்றைய தினம் இந்த கொடிகாம பகுதியில சந்தைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மரம் ஒன்று இனம் தெரியாதவர்களால வெட்டப்பட்டிருக்கான். இது பாத்தீங்கன்னு சொன்னா சாவகச்சேரி பிரதேச சபையினரால் இது வெட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி சந்தை வியாபாரிகள் சொல்லி இருக்கணும். அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சரியான இந்த வெக்க காலம் தானே, அப்ப வெப்பம் அதிகமாயிருக்கு இருக்கிறதால அந்த ஓரிரு மரங்கள் இருக்கிறதால இந்த வெப்பத்தை தாங்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லியும் மக்களுடைய கருத்துக்கள் எதையுமே கேட்காமல் இந்த பிரதேச, அதாவது சாவகச்சேரி பிரதேச சபையினர் அந்த மரத்தை வெட்டிடணும்னு சொல்லி குற்றம் சுமத்தி இருக்கணும். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா சந்தையில வர கழிவுகளை அகற்றுறதுக்கான சரியான நடவடிக்கைகளையுமே இவர் எடுக்கலன்னு சொல்லியுமே குற்றம் சுமத்தி இருக்கணும். இதுல ஒரு முக்கியமான விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கணும். அர்ச்சுனா அவர்கள் வந்தால்தான் இந்த பிரச்சனையை பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கும்னு சொல்லி இருக்கணும். இந்த விடயத்தின் ஒரு துணிப்பொருளை நாங்க பார்க்கணும்னு சொன்னா, உண்மையா அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்பது அதிகரித்துக் கொண்டுதான் போகுதுன்னு சொல்ல வேண்டும். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அண்மையில நான் நினைக்கிறேன் ஒரு 2 தினங்களுக்கு முன்னர் இந்த கொடிகாமத்துல யாழ்ப்பாணத்துல இருந்த ஒரு இளைஞனுடைய மரண சடங்கில் கூட அர்ச்சுனா அவர்களுக்கு சொல்லுங்கள், இந்த பிரச்சனையில அவரை கொலைதான் செய்திருக்கிறார்கள், அவரை இதுக்கு ஒரு முடிவெடுத்து தர சொல்லுங்கன்னு சொல்லி அந்த மரண வீட்டுல கூட ஓலம் விட்டிருந்தார்கள். உண்மையில அவர் வந்தால்தான் அந்த பிரச்சனையை முடியும், அவர் எல்லா பிரச்சனைகளையும் தட்டி கேட்பார் என்ற ஒரு தைரியத்தை நம்பிக்கையும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மக்கள் மத்தியில கொடுத்திருக்கின்றார். நிச்சயமாக அதை தொடர்ச்சியாக காப்பாற்ற வேண்டும். மக்களை வைத்து அரசியல் செய்யாமல் மக்களுக்காக அவர் அரசியல்ல இருக்க வேண்டும் சொல்லி நான் நினைக்கின்றேன். அவர் நிச்சயமாக அந்த பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவார் என்று சொல்லியுமே நான் நம்புறேன். அடுத்ததாக இந்த பிபல் ரத்நாயக்கா அவர்கள் இன்றைக்கு சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். பிள்ளையான் தொடர்பாகவும் உயிர்த்த நியாய தொடர்பாகவே குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில பிள்ளையான் அவர்கள் இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தினர் துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்கள் கைது செய்யப்பட்டவை தொடர்பாகத்தான் என்று சொல்லியுமே நிறைய விதமான கதைகள் இருந்தது. இன்றைக்கு அவர் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான சந்தேகத்துலதான் கைது செய்தன்னு சொல்லி ஆளுங்கட்சியினுடைய சபை தலைவரும் அமைச்சருமான பிபல் ரத்நாயக் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பிள்ளையானை சந்திக்கிறதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ராஜபக்சர்களுடைய தூதுவர் ஒருவர் சரியான பாடுபடுறாருன்னு சொல்லி இருக்கின்றார். இவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவே இருந்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் இந்த பிள்ளையான் அவர்கள் நாட்டினுடைய வரலாற்றினுடைய மிக கொடுமையான குற்றங்கள்ல பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சூத்திரதாரிகளை மிக விரைவிலையுமே சொல்றதுக்கு அவர் தயாரா இருக்கிறார் சொல்லியுமே பிபல் ரத்நாயக் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். அதே நேரம் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இந்த பின்னணியில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அரசியல் அதிகாரம் மிக்க ஒரு இலக்குன்னு சொல்லி இருக்குன்னு சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படியாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல ஜனாதிபதிகள் பிரதமரை கூட இருந்திருக்கலாம்னு சொல்லி அவர் சந்திக்கின்றார். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல குற்றப்புலனாய்வுல இருந்த கிட்டத்தட்ட 750 அதிகாரிகளை இடமாற்றம் செய்வதற்காக கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் முயற்சி செய்திருந்தாருன்னு சொல்லியுமே அவர் சொல்லியிருக்கிறார். ஆக மிக விரைவில் இந்த ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் தொடர்பான மிக முக்கியமான சூத்திரதாரியை தாங்கள் இனம் காட்ட இருப்பதாகவே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படியாக உண்மையிலே பிள்ளையான் சம்பந்தப்பட்டிருக்கலாம், பிள்ளையான் அந்த விஷயத்தை நடத்தியிருக்கலாம். ஆனால் அதனுடைய முக்கியமான சூத்திரதாரி யார்? ஒரு நாட்டில கொண்டு வச்சு எவ்வளவு மக்களை கொல்றதுக்கான தைரியம் ஒரு தனி நபராக பிள்ளையானுக்கு இருந்திருக்க முடியுமா என்றால்
நிச்சயமாக இல்லை. அவருக்கு பின்னால வந்து ஏதோ ஒரு அரசியல் குழு ஏதோ ஒன்று இருக்கின்றது. அந்த அரசியல் குழு யார், அந்த அரசியல் தலைவர்கள் யாருன்னு சொல்லி நிச்சயமாக இந்த அரசு வந்து வெளிப்படுத்த வேண்டும். அடுத்ததாக பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரஜலுனு ஒப்பு தொடர்பாக வந்து நிறைய விமர்சனங்கள் தமிழர் பகுதியில இருந்திருந்தது. இந்த அடிப்படையில தமிழர்கள் இனவாதிகள் அல்லது வந்து இந்த வடக்குல வந்து இனவாதிகள் அதிகம் இருக்கிறேன்னு சொல்லி ரத்நாயக்க அவர்கள் சொல்லி இருக்கின்றார். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப அந்த உப்புல வந்து நீங்க சுவையை பாக்குறீங்களா பேரை பாக்குறீங்களான்னு சொல்லி ஒரு கேள்வி ஏற்படுகிறார். ஆக நீங்கள் இந்த வேண்டுமென்றே வந்து இனவாதத்தை தூண்டுவதற்காக வந்து வடக்குல நிறைய பேர் நிறைய சகோதரர்கள் இந்த மகிந்த தரப்பை போன்று நிறைய சகோதரர்கள் இருக்கிறார்கள் சொல்லி ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையிலேயே இந்த ரஜலுனு என்பது வந்து அவர்களுக்கு ஒரு சாதாரண பெயராக இருக்கலாம். ஆனால் ஆணி இரவு என்பது வந்து தமிழர்கள் வடக்கினுடைய ஒரு பெரிய அடையாளமாக இந்த அரசு மிக நுண்ணிப்பாக தமிழர்களுடைய அடையாளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டு வருவதாகத்தான் வந்து தமிழர்கள் அதை பார்க்கின்றார்கள். அதை அவர்கள் இனவாதம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். தங்களுக்கு அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த பெயரை மாற்றி விட்டு போகலாம் தானே, உங்களுக்கு தான் பெயர் முக்கியம், உங்களுக்கு ருசி முக்கியம் சொல்லி சொன்னால் நீங்கள் அதை மாற்றி விட்டு போகலாம் தானே. அதை மாற்றுவதில் ஏன் அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இருக்கின்ற பெயரை வைப்பதில் வந்து அவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் நீங்க புதிதாக ஒரு பெயரை கொண்டு வரீங்களோ அது தமிழர் பரப்புல நிச்சயமாக விமர்சனத்தை உண்டு பண்ணும். இப்படியாக இவ்வாறான செய்திகள் வந்து இன்றைக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. மற்றது இந்த தபால் மூலமான வாக்களிப்பு வந்து நேற்றைய தினம் நடந்த நிலையில அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய ஊசி சின்னத்துக்கு தான் அதிகளவான வாக்குகள் கிடைக்கப்பட்டதாக அவர் தன்னுடைய முகப்புத்தகத்துல வந்து அறிவித்திருக்கின்றார். இப்படியும் வந்து இன்றைக்கு ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கின்றது. அதே நேரம் மே 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுமே நடக்க இருக்கின்றது. தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாமே தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில நாங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் சொல்லி நாங்கள் சரியான ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாங்கள் அளிக்கிற ஒவ்வொரு வாக்குகளுமே பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய மக்களை வந்து ஆளுகின்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்துவிடும். ஆக நாங்கள் சிந்தித்து சரியானவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்களுடைய சுவன்யா.